அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜனனியும் சக்தியும் மறைஞ்சிருக்கிற அந்த பாட்டி வீட்டுக்கு ஆலிவர் தேவசகாயத்தோட ஆளுங்க தேடி வந்து விசாரிக்கிறாங்க. இங்கே ஒரு தாடி வச்சாலும் ஒரு பொண்ணு வந்தாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி காது கேட்காத மாதிரி நடித்து அவங்கள ஏமாற்றி அனுப்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் சக்தி வந்து பாட்டிக்கு நன்றி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டி வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே வராதிங்க, அவங்க இங்கே தான் சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. மேலும் குளிச்சுட்டு வாங்க, நான் அடை சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களை குளிக்க அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் ஜனனியும் சக்தியும் கிளம்பும்போது பாட்டி விபூதி வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் வெளியே போனதுமே பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆலிவர் தேவசகாயத்தோட ஆளுங்க வெளியே காத்துட்டு இருந்து சக்தி காரை பின்தொடர்றாங்க. அதை கவனித்த சக்தி காரை வேகமாக ஓட்டுறாரு. திடீர்னு அவர் பிரேக் அடிக்கும்போது ஜனனி முன்பக்கம் போய் மோதிக்கிறாங்க. அப்போ லைட்டாக மயங்குற மாதிரி ஆகுறாங்க. அதுக்கு சக்தி வந்து கொஞ்ச நேரத்தில் மதுரைக்குள்ளே போயிடுவோம், போனதும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சக்தி சொல்கிறாரு. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஜனனி முழுக்க மயங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரேணுகாவும் நந்தினி ஈஸ்வரியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரியோட ட்ரெஸ் எல்லாம் ரேணுகா பேக் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த ட்ரெஸ்ஸை கீழே எடுத்துகிட்டு போனால் என்ன இது, ஏன் இவ்வளோ துணின்னு கேட்பாங்க. கதிரும் ஞானமும் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த அறிவுக்கரசிக்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னு ரேணுகா சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி நான் பார்த்துக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஆதிகுணசேகரன் ஒரு ரூம்லேருந்து வெளியே வந்து நந்தினியை பார்த்துடுறாரு. அதுக்கு நந்தினி வந்து இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் ஆதிகுணசேகரன் அவங்கள பார்த்து எதுவுமே கேட்காம திரும்பி ரூம் உள்ளே போயிட்டாரு. அப்புறம் கீழே வந்து தான் அறிவுக்கரசி கேட்குறாங்க, கோயிலுக்கு போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ துணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நந்தினி சாமர்த்தியமாக பதில் சொல்லி சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் விசாலாட்சி நந்தினிக்கு ஆதரவாக இது என் குலதெய்வ விஷயம், நீ தலையிடாதுன்னு சொல்லி அறிவுக்கரசி கிட்ட சொல்லிடுறாங்க. மேலும் கதிர்கிட்ட இவளை இங்கே இருக்க வேணாம்னு சொல்லி வெளியே போக சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேள்வினா, ஜனனி பாதுகாப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்களா, ஈஸ்வரி குணமடைந்த விஷயம் எப்போ வெளியே வரப்போகுது, ஈஸ்வரி குணமாயி கோர்ட்டுக்கு வந்து உண்மையெல்லாம் சொன்னால் ஆதிகுணசேகரனோட நிலைமை என்ன அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.